தந்தை, மைந்தன், தூயாவிராம் திரியேக கடவுளுக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த காலை வேளையிலும் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த சிறப்பான இந்த தொழுகையின் ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து கடவுளை தொழுவோமாக. பற்றுறுதி உள்ள மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். நீரோடை அருகில் வளரும் ரோஜாவை போன்று மலர்ந்து விரியுங்கள். நறுமணம் பரப்புங்கள். லீலி போன்று மலருங்கள். புகழ் பாடல் பாடுங்கள். ஆண்டவருடைய எல்லா செயல்களுக்காகவும் அவரை போற்றுங்கள். ஆண்டவருடைய பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள். வேண்டுதல் செய்வோமாக. எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருந்து நடத்துகின்ற அருள் நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான தூய்மையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த சிறப்பு வழிபாட்டில் நாங்கள் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல அருளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த சிறப்பான திருத்தொழுகையை ஆண்டவர் எங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வதித்து தாரும். இந்த தொழுகையின் வழியாக கிடைக்கின்ற நன்மைகளை, ஆசீர்வாதத்தினுடைய நிறைவுகளை அனைவரும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையின் வழியாக இன்னும் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடையட்டும். இதில் பங்கு பெறுகின்ற அனைத்து மக்களும் ஆண்டவரின் திருக்கரங்களிலிருந்து எல்லா விதமான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும். தொழுகையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் எங்கள் அத்தனை பேரோடு கூட இருந்து சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகையின் துவக்கமாக நாம் அனைவரும் எழும்பி நின்று 10வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீதம் 10, போற்றிடுவாய் மனமே என் பரனே, போற்றிடுவாய் மனமே என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய்.
ஞாலமெல்லாம் கிறிஸ்தேசுவை நாடும், ஞாலமெல்லாம் கிறிஸ்தேசுவை நாடும். பாலகர் குழந்தைகள் வாய் துதி பாடும், பாலகர் குழந்தைகள் வாய் துதி பாடும். போற்றிடுவாய் மனமே நீ வரனை, போற்றிடுவாய் மனமே. தினம் போற்றிடுவாய் மனமே நீ வரனை, போற்றிடுவாய் மனமே. நாட்கள் பொல்லாததால் ஞானமாய் நடந்து, நாட்கள் பொல்லாததால் ஞானமாய் நடந்து, நீட்பரம் இயேசுவின் நாமமே பணிந்து, நீட்பரம் இயேசுவின் நாமமே பணிந்து. போற்றிடுவாய் மனமே நீ வரனை, போற்றிடுவாய் மனமே. தினம் போற்றிடுவாய் மனமே நீ வரனை, போற்றிடுவாய் மனமே. எஜமான் வரும் நாழிகை அறிவோர்கள், எஜமான் வரும் நாழிகை அறிவோர்கள். நிஜமே வரகதி வீடடைவார்கள், நிஜமே வரகதி வீடடைவார்கள். போற்றிடுவாய் மனமே நீ வரனை, போற்றிடுவாய் மனமே. தினம் போற்றிடுவாய் மனமே நீ வரனை, போற்றிடுவாய் மனமே. நிற்கின்ற நிலையிலே முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 91. 91வது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கடவுளிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் மீண்டுங்கள், குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் முழந்தாளிட்டு நம்முடைய குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுள்,
நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றார். பரிசுத்தமில்லாமல் ஆண்டவரை தரிசிக்க இயலாது என்று அவருடைய திருவார்த்தை நமக்கு கற்று தருகின்றன. எனவே தூய்மையற்ற செயல்பாடுகள், ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கின்ற நிலைகள், இறைவேண்டல், இறை தியானம், இறை பற்றுறுதி, இவைகளிலே ஒருவேளை ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்ற அளவு நாம் செய்ய தவறி இருந்தால், ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் சொல்லுவோம். ஐயையா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே, பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா, அபயம் இறங்குமே, ஏசையா என் தாதாவே என்று சொல்லுகின்ற பாடல் வரிகளை உணர்ந்து பாடி நம்மை ஆண்டவரின் கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. ஒளியாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா, அபயம் அபயம் இறங்குமே, செய்யாவின் தாதாவே. ஏசையா, அபயம் அபயம் இறங்குமே, செய்யாவின் தாதாவே. ஐயையா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. ஐயையா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி தூய்மையான பாதைகளில் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பினுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமாக. பல்வேறு விதமான நெருக்கங்களும் பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் நிறைந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் அடைக்கலமாக இருந்து நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த கொடிய காலங்களிலும்
எந்த நோய் தொற்றுகளுக்கும் துன்பங்களுக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற மேலான கிருபைகளுக்காக, ஆண்டவரின் அருளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த தொழுகையில இணைந்து ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் நம் பிறந்த நாள் முதல் இந்த வேளை வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும், ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியமான வாழ்வு அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. கொரோனா பெருந்தொற்று, அதனுடைய தாக்கங்கள், மக்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பாதிப்புகள் தொடர்கின்ற நிலையில் ஆலயம் சென்று ஆண்டவரை வழிபட முடியாமல் இருக்கின்ற சூழலிலும் இந்த பரிசுத்தமான நாளிலே காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக தொழுகையிலே நாம் இணைந்து கொள்ளவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற மகிழ்வுக்காக, அவருடைய அருளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றி உணர்வுகளை நாம் எல்லாரும் இணைந்து பாடல் வழியாக பாடி ஆண்டவரை போற்றுவோமாக. പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കെങ്കിലും ദയാനിധിയേ, അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കെങ്കിലും ദയാനിധിയേ, യാചിക്കാത്ത നന്മകൾ പോലും യാചിക്കാത്ത നന്മകൾ പോലും എനിക്ക് സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை படைத்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக.
அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்கார்வோம். இப்பொழுது நாம் திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் திருமறை பாடம் தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 43வது வசனம் முடிய. தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 43வது வசனம் முடிய. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோமாக. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தந்து எங்கள் வாழ்வு நிலைகளிலே உடன் இருந்து வழி நடத்துகின்ற அன்பும் அருளும் ஆற்றலும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இக்கட்டான சூழல்களிலும் பலவிதமான நெருக்கங்கள் நிறைந்த சூழல்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமானவராக, நல்லவராக, போதுமானவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாக நடத்தி வருகின்ற அன்பின் கிருபைகளை எண்ணி பார்த்து உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கங்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் மருத்துவ நிலையங்களிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து, பணி வாய்ப்புகளை இழந்து காணப்படுகின்ற போது, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழுகையின் மூலமாக, இறை வேண்டுதல் மூலமாக அனைத்து மக்களும் நல்ல வாழ்வையும் விடுதலையின் அனுபவங்களையும் சொந்தமாக்கி கொள்ளும்படியாய் எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் கடவுளே, இந்த நோயானது எந்த மனிதர்களையும் தொடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் தொடர்காலங்களிலும் பத்திரமாக காத்துக்கொள்வீராக. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே வைத்து அனைவரையும் ஆண்டவர் காத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தொழுகையில இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரையிலாக இருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தம்முடைய மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உண்மையாகவே இந்த தொழுகையிலே பங்கு பெற்றது நல்லது என்று கண்டவர்களாய் திரும்பி செல்வதற்கு தூய ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் வழியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் மிக சிறப்பாக இந்த நல்ல திருப்பணி விடைகளை
அருமையான தம்முடைய மகன் மூலமாக நிறைவேற்றப்படும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றீர், நன்றி சொல்லுகின்றோம். கடவுளே, பாடல்களை பாடிமை மகிமைப்படுத்துகின்ற அருமையான தம்முடைய மகன் இசை கருவிகளை மீட்டி கடவுளை துதிக்கின்ற அன்புக்குரிய தம்முடைய மகனையும் இந்த இடத்திலே காணப்படுகின்ற தம்முடைய மக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற நாட்களிலும் இது போன்ற நல்ல இறைப்பணிகளிலே எங்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய நல்ல பெயரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். வாழ்வில் இருக்கின்ற தரித்திரங்கள் மாறட்டும், மகிழ்ச்சியற்ற சூழல்களை அகற்றும், நன்மையான ஈவுகளை தந்து ஆசீர்வாதமாக நடத்துவீராக. இந்த நாளும் நாங்கள் கேட்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய திருப்பத்தை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் காணப்படுகின்ற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கடவுளுடைய திருவிழா திட்டத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்கின்ற பாடலுடைய சில வரிகளை இப்போது இணைந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நாளிலும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அரிய வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 43வது வசனம் வரை அடங்கியிருக்கின்ற திருமறை பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற பார்வையற்ற மனிதன் பார்வையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன்.
மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரை உள்ள பகுதியிலும், மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள பகுதிகளிலும் இதே நிகழ்வை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே எரிகோவை விட்டு ஆண்டவர் இயேசு செல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் லூக்காவை படிக்கின்ற போது எரிகோவுக்கு செல்லும் வழியில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் இந்த பகுதியிலே எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூலிலே 2 பார்வையற்ற மனிதர்கள் அங்கே இருந்தார்கள் என்று அங்கே சொல்கின்றார். ஆனால் இந்த பகுதியிலே பார்வையற்ற ஒருவர் என்று அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியிலே அதிகமான அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். இதை நற்செய்தி பகுதியிலே நாம் படிக்கின்ற போது தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இயேசுவை நம்புகின்ற மக்கள் எல்லாரும் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று திருமறை நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது. இங்கே எரிகோவுக்கு செல்லுகின்ற வழியிலே பார்வையற்ற ஒரு மனிதனுடைய கதறல், எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னுடைய விடுதலைக்காக வேண்டிக் கொண்டார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியிலே தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். இந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கின்ற போது பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக கடந்து சென்று கொண்டிருந்த போது இந்த மனிதன் விடுதலைக்காக சில காரியங்களை செய்கிறார். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக செல்கிறார் என்பதை கவனித்தார். இயேசுநாதர் கடந்து சென்ற போது ஒரு லிசனிங், ஒரு கவனம் இந்த பார்வையற்ற மனிதனுக்குள்ளே அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை கவனிக்கின்றதை திருமறை சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிக்கின்ற போது, நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இவனுக்கு தெரிவித்த போது இந்த பார்வையற்ற மனிதன் கவனிக்கிறார். இரண்டாவதாக இந்த பார்வையற்ற இந்த மனிதர் சத்தமிடுகிறார். தன்னால் இயன்ற அளவிலே சத்தத்தை எழுப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூக்குரல் இடுகின்றதை பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படிக்கின்ற போது இந்த பகுதி அங்கு நமக்கு கற்று தருகின்றன. முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு இந்த மனிதரை அதட்டினார்கள். இயேசு சென்று கொண்டிருக்கின்றார், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் பார்க்க இயலவில்லை. பார்வையற்ற ஒரு மனிதராக காட்சியளிக்கின்றார். உடனே சத்தமிடுகின்றார், இயேசு ஐயரே இரங்கும், இயேசுவே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தர்மியான இந்த மனிதன் கதறுகின்றதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் உடன் இருந்தவர்கள் அதட்டினார்கள், ஏன் இயேசுவை தொந்தரவு செய்கிறீர்கள், அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அவரை அதட்டின போதிலும் கூட மீண்டும் அவர் சத்தமிடுகின்றதை பார்க்கிறோம். மூன்றாவதாக உரக்க கத்துகின்றார். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை படிக்கின்ற போது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இன்னும் உரக்க சத்தமாக இந்த மனிதன் கத்துகின்றதை பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, தடைகளை தாண்டி விடுதலைக்காக இவர் ஏங்கி நிற்கிறார். இயேசுநாதன் மூலமாக நான் பார்வையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் எண்ணுகின்றார், விரும்புகின்றார். எனவே தான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அதட்டின அந்த வேளையிலும் கூட இயேசுவிடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லுகின்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு கடந்து செல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு மனிதன் பசியாக இருக்கின்ற போது நிறைவாக இருக்கிறவர்களுக்கு இந்த மனிதன் பசியாக இருக்கிறாரா என்று தெரியாது. பசிக்கிறவர்களுக்கு தான் இந்த பசியினுடைய கொடுமை தெரியும். விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த விடுதலைக்கான ஒரு ஏக்கம் தெரியும். நிறைவாக இருக்கிறவர்களுக்கு எதையும் அந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள இயலாது. எனவே தான் இந்த சீடர்கள் எல்லாரும், உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அதட்டினார்கள். அவர்கள் பார்வை பெற்றவர்களாக இருந்தார்கள், விடுதலையோடு இருந்தார்கள், இயேசுவோடு கடந்து சென்றார்கள். ஆனால் இந்த மனிதனுக்குள்ள இருந்த உணர்வுகளை அவர்கள் மதிக்கவில்லை. இந்த மனிதனுக்குள்ள இருந்த கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த மனிதனோ, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுவதை, சத்தமிடுவதை திருமறை நமக்கு சொல்லுகின்றது. அன்பானவர்களே, அப்போதுதான் இயேசுநாதர் அங்கே நிற்கின்றார். நின்று இந்த சத்தத்தை கவனிக்கின்றார். இந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு அவசியம் இருக்கிறது, இவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும் லூக்கா 18:41 நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டபோது அதற்கு அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படி என்றால் இந்த மீண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற போது ஏற்கனவே பார்வை உள்ள ஒரு மனிதனாக இவர் இருந்திருக்க வேண்டும். பார்வையுள்ள மனிதனாக பிறந்த பிறகு பார்வையற்றவனாக இவர் மாறியிருக்கலாம். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, திருவிவிலியத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஆக இயேசுநாதரிடத்தில் இவ்வாறாக இந்த மனிதன் சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்குகின்றதை பார்க்கிறோம். 42, 43 ஆகிய வசனங்களை படிக்கின்ற போது இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று சொல்லுகிறார். நம்பிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நீ விடுதலை பெற்றிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்ன போது உடனே அந்த மனிதன் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. இதை கண்ட மக்கள் யாவரும் ஆண்டவரை புகழ்ந்தார்கள், கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் என்று அங்கே திருமறையினுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சமூகத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருந்த, நெருக்கப்பட்டிருந்த இந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையை பெற்று மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வதை பார்க்கிறோம். பார்வையற்றவராக இருக்கிறார், ஆண்டவர் இந்த மனிதருக்கு பார்வையை கொடுக்கிறார். இவனுடைய விசுவாசத்தின் மூலமாய் விடுதலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். தொழுகை செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கின்றோம். கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள், பலர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது. மே, ஜூன் மாதங்களிலெல்லாம் இன்னும் அதிகமாக இந்த நோய் தொற்றானது அதிகரிக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றாரே. எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 121வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இன்றைக்கு சங்கீதங்கள் பகுதிகளை படித்த 91வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து ஜீவனை பத்திரமாய் அவர் பாதுகாத்து சிறப்பாக வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு
நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் விடுதலையின் பாதையிலே இறை பாதுகாப்போடு வாழ்வதற்கென்று சொல்லி நம்மை சிறப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நமது விசுவாசத்தோடு ஒப்பிட்டு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழும்பி நின்று 472வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற 472வது ஞான பாடலை எழும்பி பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே. தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நித்தரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொழி காலம் உத்தரிப்பேன். பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கே பூரணமா இன்பமும் நீத்தாம் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடொழி காலம் உத்தரிப்பேன். சமாதானம் ரம்மியமும் உயரேவாவே வல்லமையும் புண்ணியநாத தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன்.
கிருபைக்கு நிறைவாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். விடுதலை வாழ்வை எங்களுக்கு தந்து நலமான காலங்களை கொடுத்து மகிழ்வான அனுபவங்களிலே எங்களை நடத்தி செல்லுகின்ற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே நாங்கள் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்த பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, சிறப்பான ஓய்வு நாள் இந்த நேரத்தில் விடுதலையின் வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தீர். நன்றி சொல்கிறோம். பார்வையற்ற மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்பிக்கையின் மூலமாய் பெற்ற விடுதலையைப் போல நாங்களும் எங்கள் வாழ்விலே விசுவாசத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து விடுதலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள தூய ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையிலே உம்முடைய மகிமை வெளிப்பட்டது, விடுதலையின் அனுபவங்கள் வெளிப்பட்டது. நாங்கள் அதிகமாக உம்மை போற்றி புகழ்ந்து ஆண்டவருடைய நல்ல பெயருக்கு நன்றி சொல்லி உம்மில் அதிகமாக இணைந்து வாழ்வதற்குரிய ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. இப்போதும் ஆண்டவரே, இந்த நிகழ்வை, இந்த தொழுகையை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணமாயிருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. எங்களையும் தாழ்த்துகின்றோம், பெருமையாக்குகின்றோம். வல்லமை உள்ள கரங்களை தருகின்ற சுவாமி, விருப்பப்படியே தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் வழிநடத்துதலும் அன்பு திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலையாய் நிலைத்திருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.